ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ரீசெண்ட் டேஸாவே நிறைய பேர் பிரான்சைஸ் புக் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அந்த பிரான்சைஸ் புக்கிங் ரிலேட்டடான என்கொயரிஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் ஒரு பிரான்சைஸ் புக்கிங் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் கம்பெனி சைட்ல இருந்து ஒரு பிரான்சைஸ் பார்ட்னருக்கு இருக்கும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பிரான்சைஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவீங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், ஆஃப்டர் புக்கிங் அப்புறம் நடக்கக்கூடிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. அதாவது உங்களோட அட்ரஸ், ஃபாதர் நேம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபார் டாக்குமெண்டேஷன். அதாவது இந்த ஒரு பிரான்சைஸுக்காக நமக்குள்ளாடி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு நடக்குது. இந்த விஷயம் வந்துட்டு செகண்ட் ப்ராசஸா வந்துட்டு இருக்கு. இது த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரினியூவல் இந்த மாதிரி ப்ராசஸோட வந்துட்டு இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷனுக்கான ப்ராசஸ் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பா வந்துட்டு நடக்க போகுது. தேர்ட் விஷயம், கனெக்ட் டீம் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் அப்ளிகேஷன் தான். அதுதான் நம்ம டீம் எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் டோட்டலா வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதுல வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ணி விடுறாங்க. பிகாஸ் அதுல தான் வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷன், அதாவது பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு என்ன ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்றோம்னா, ஆஃப்டர் தட் நம்மளோட கம்யூனிகேஷன் வே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கனெக்ட் டீம் மூலமா தான் இருக்க போகுது. தேர்ட் விஷயம் வந்துட்டு அந்த கனெக்ட் டீம் வரப்போகுது. ஃபோர்த் ஒன் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த சோன் டிரா பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உங்களோட அட்மின் பேனல் இருக்குல்ல, இந்த அட்மின் பேனல் உங்களோட பின்கோடுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்காக ஒரு சோன் வரையணும். இந்த பின்கோட பர்டிகுலர் பின்கோட இந்த பர்டிகுலர் பேர்சனுக்காக வரையக்கூடிய விஷயம். இது வந்துட்டு ஃபோர்த் ப்ராசஸ் நடக்கும், இந்த சோன் வரையக்கூடியது. ஃபிஃப்த் பேர்சன் உங்களுக்கான சோன் வரைஞ்சதுக்கு அப்புறம் அட்மின் பேனல் கிடைச்சிடும். அதுல இருந்து இருக்கக்கூடிய பேசிக் விஷயங்கள் ஒன் பை ஒன் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரணும். எப்படி ஒரு ப்ராடக்ட் அப்டேட் பண்றது, ஒரு ஆர்டர் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, கேன்சல் அதோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் எப்படி கொடுக்கறது, ஒரு பேனர் எப்படி சேஞ்ச் பண்ணக்கூடியது, தென் நம்ம கஸ்டமர் வேலட் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு டெலிவரி பாய் எப்படி ஆட் பண்றது, ஒரு ஸ்டோர் எப்படி ஆட் பண்ணக்கூடியது, எவ்ரி திங் எக்ஸெட்ரா 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 நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளாடி இருக்கு. ஓவரால் இது இ-காமர்ஸ் உங்களுக்கு படிச்சு தர வேண்டிய விஷயம். அஞ்சாவது விஷயம் அதான், நம்ம அதாவது கிட்டத்தட்ட நீங்க ஒரு பிரான்சைஸ் புக் பண்ணதுல இருந்து ஒரு தேர்ட் டு ஃபோர்த் டேக்குள்ளாடி இது வந்துட்டு நடக்கும். அந்த 50 டேஸுக்கான ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுலயே நிறைய மாடிஃபிகேஷன்ஸும் கொண்டு வந்திருக்கும். முன்னாடி வந்துட்டு Zoom மீட்ல வந்துட்டு ஓவரால் ஒரு 1 hour செஷன் மட்டும் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, 50 டேஸ் நீங்க 50 டாஸ்க்குகளும் பண்ற மாதிரி அதை கொஞ்சம் ட்ரைனிங்கை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கும் ப்ரீவியஸ்ல இருந்து. சிக்ஸ்த் தான் வந்துட்டு நமக்கு இப்போ ட்ரைனிங் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு நடக்க வேண்டிய 2 விஷயங்கள், அந்த இன்கம் சோர்சஸ் அது வரணும்னா ஆர்டர் வரணும், ஆர்டர் ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது இந்த டிஷர்ட் சொல்லலாம். அதாவது நம்ம பிராண்டிங் குமரி ஷாப்பியோட டிஷர்ட், பர்டிகுலர் டிஷர்ட்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடியது. தென் அட் த சேம் டைம்ல வந்துட்டு அதுக்கான பேக், அதாவது இந்த டெலிவரி பேக் இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர், ஆக்சுவலா இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் பேக் தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அடுத்த கட்டம் வந்துட்டு நடக்குது, ஃபைனலா வந்து நடக்குது. தென் ஆஃப்டர் தட் இது எல்லாத்துக்கும் மேல அடிஷ்னலா நம்ம பிரான்சைஸ் எடுக்க எல்லாருக்குமே ஒரு போனஸா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குமரி சிப்ஸோட டீலர்ஷிப்பை வந்துட்டு போனஸா வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு காசு நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அந்த கடைக்காரங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி விஷயம் இந்த குமரி சிப்ஸ் இதுக்கான விஷயங்கள், அதாவது நீங்க இனிஷியலா அதுக்கான பேக்கெட்ஸ் வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஓவராலா சொல்ல போனா என்ன சொல்றதுக்கு, இவ்வளவு விஷயங்கள் நம்ம சைட்ல இருந்து நடக்கும். ஃபைனலா நடக்கக்கூடிய விஷயம் தான், அதாவது இந்த 7 ப்ராசஸ் தாண்டி 8வது ப்ராசஸ் தான் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்க பின்கோட்ல இருந்து இனிஷியலா நீங்க அந்த ட்ரைனிங் முடிக்கிறதுக்குள்ளாடி 50ல இருந்து 80 ஆர்டர்ஸ் பெர் டே எடுத்து தர வேண்டியது எங்களோட கேரண்டி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான பேசிக் விஷயங்கள் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த 8 விஷயங்கள் தான் ஆஃப்டர் தட் நம்ம ஒரு பிரான்சைஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைட்ல இருந்து ஒரு பிரான்சைஸ் பார்ட்னர் நடக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, ஓகே நான் பிரான்சைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. சரி, ஓகே, அந்த தேடலுக்கு இது ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். எனிவே சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா.